எல்லாருக்கும் ஹாய். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூன் மந்த் என்னென்ன புக்ஸ் எல்லாம் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். நான் மொத்தமா வந்து 6 புக் படிச்சிருக்கேன். அதுல ஒரே ஒரு சின்ன புக். இந்த புக் பத்தி ஒரு சின்ன ஓவர்வியூ வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு புக்வே. இன்னைக்கு நம்ம புக்வேல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூன் மந்த் என்னென்ன புக்ஸ் எல்லாம் படிச்சு முடிச்சேன் அப்படிங்கிறத பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஜூன் மந்த் வந்து நான் மொத்தமா 6 புக் படிச்சு முடிச்சிருக்கேன். ஸோ அதை பத்தின சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணி போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற புக் வந்து குற்ற உணர்வு. இந்த புக் படிக்கும்போது வந்து என் மனசுக்குள்ள இருக்கிற கில்ட் ஃபீலிங் எல்லாமே நான் ஓவர் கம் பண்ணி வர்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். நிறைய விஷயங்கள் எனக்கு நான் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது இந்த புக் நான் படிக்கும்போது. நான் சைல்ட்ஹுட்ல ஃபேஸ் பண்ணது, இப்போ நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது, என் மனசுக்குள்ள இருக்கிற கில்ட்னஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த புக்கோட ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. இதுல சொல்ற எக்ஸாம்பிள்ஸ், அந்த நம்மளுக்கு ஒரு கில்ட் ஃபீல் வரக்கு காரணமா இருக்கிற சொசைட்டி, பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஸோ இவங்க ரிலேட்டிவ்ஸ், இவங்களெல்லாம் நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வரலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த புக்ல இறையன் வந்து ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. இது வந்து ரொம்ப சின்ன புக் தான், 32 பேஜஸ் தான் இருக்கு. இதோட வெயிட் கூட 20 சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்தேன். ஸோ எல்லாருமே படிக்கலாம். இது வந்து ஆன்லைன்ல வந்து அவைலபிளா இருக்கு. நான் வந்து செக் பண்ணிட்டேன். யாருக்காச்சும் வேணும்னா நீங்க பை பண்ணிக்கலாம். நம்ம செகண்டா பார்க்க போற புக் வந்து ஜெயகாந்தன் எழுதின ஊருக்கு 100 பேர். இந்த புக் தான் நான் ஃபர்ஸ்ட் நான் வீடியோ கூட நான் பண்ணியிருப்பேன். ஏன்னா எனக்கு ஜெயகாந்தன் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இந்த புக் வந்து ரொம்ப இதுவும் சின்ன புக் தான். 100 பேஜ் தான் இருக்கு. சீக்கிரமா படிச்சு முடிச்சிடலாம். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் காதல், ஒரு போராட்டம் அப்படிங்கிறது ரெண்டையுமே கலந்து இந்த புக்ல எழுதியிருப்பாங்க. இதுல அந்த ஆனந்தனுக்கும் அந்த ருக்குக்குமான அந்த பார்த்து கொண்டே இருக்கிற காதல் அப்படிங்கிறது ரொம்ப அழகா என்னை அட்ராக்ட் பண்ணுச்சு. அப்புறம் காரல் மார்க் வந்து ஜெனி கூட நீங்க வாழணுமா அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்ல நான் வாழ வேண்டாம்னா, என் காதல் நான் பட்ட அவஸ்தைகளை என் காதல்னால ஜென்னியும் என் குழந்தைகளும் பட்டாங்க. ஸோ எனக்காக அடுத்த ஜென்மத்துல எனக்காக அவ என் கூட இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான சில விஷயங்கள் இந்த புக்ல வந்து ரொம்ப அழகா போட்டிருக்காங்க. ஸோ இந்த புக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுவுமே வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. யாருக்காவது வேணும்னா வாங்கி படிங்க. அடுத்து வந்து கபர். இந்த கபர் வந்து KR மீரா எழுதினது. மலையாளம்ல இருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணது. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டிங் புக் படிக்கிறேன். இந்த புக் படிக்கும்போது எனக்கு அதான் நான் அப்போ சொன்ன மாதிரி எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இந்த மாதிரி புரியாத மாதிரியும் நிறைய விஷயங்கள் இந்த புக்ல இருந்தது. ஒரு மாயாஜாலம் நிறைந்தது, இது கற்பனையா இல்ல அந்த இடத்துல கபர் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியாமையே அந்த கேஸ் நடக்கிறது. அப்போ அவங்க ஃபேஸ் பண்ற சில விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு பர்சனலி வந்து இது புரியாத மாதிரி இருந்தது. பட் இந்த புக்ல வந்து ஒரே ஒரு ஃபேவரட் லைன் அப்படின்னா, அம்மா வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்றது வந்து, கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வீட்லயே இருக்கணும், நம்மளுக்குன்னு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு கிடையாது. நம்மளுக்குன்னு ஒரு வேலை வேணும், நம்மளுக்குன்னு ஒரு சுதந்திரம் வேணும் அப்படின்னு ரொம்ப அழகா இந்த புக்ல வந்து ஒரு அட்வைஸை போட்டிருப்பாங்க. அது எனக்கே சொன்ன மாதிரி இருந்திருக்கும். ஸோ இந்த புக்ல எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயமா வந்து நான் பார்த்தேன். அந்த நாய்க்குட்டிக்கும் அந்த அம்மாவுக்குமான பாண்டிங், பரம்பரை பரம்பரையா நம்மளுக்கு சொல்லிவிட்டு வர கதைகள், நம்மளோட நம்பிக்கை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும். ஒரு பரம்பரை பரம்பரைக்கு ஒரு கதை கேட்டுட்டு வரும்போது அந்த நம்பிக்கை நமக்கு அந்த கதை மேல எப்படி இருக்கும். அப்பா ஒரு மாதிரி சொல்லுவாங்க, அம்மா ஒரு மாதிரி சொல்லுவாங்க, பாட்டி ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ கதைகள் எப்படி மாறுபடுது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்து இந்த புக்ல எழுதியிருந்தாங்க. படிக்கலாம். பட் என்னோட பர்சனல் சஜஸ்ட் வந்து எனக்கு இது அவ்வளோக்கா பிடிக்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட ஓப்பன் ரிவ்யூ வந்து இந்த புக் நான் தான் சொல்லுவேன். அடுத்து வந்து 4th புக் மக்களை கையாளும் திறன். நான் வந்து நிறைய ஸ்டோரிஸ், நாவல்ஸ் அந்த மாதிரிலாம் படிப்பேன். பட் இந்த மாதிரி நான் ஃபிக்ஷன் புக்ஸ்லாம் படிக்கிறது வந்து ரொம்ப ரேர் தான். அதில் நான் ஃபர்ஸ்ட் நான் இந்த புக் தான் நான் படித்தேன். இது ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம ஒரு பீப்புள் கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், அவங்கள எந்த விதத்தில் அட்ராக்ட் பண்ணலாம், அவங்க நம்ம சொல்கிற பேச்சு கேட்கணும், நம்ம எந்த விதங்களில் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய குறிப்புகள் இந்த புக்கில் இருக்குது. இந்த புக் நான் இன்னும் ரிவ்யூ பண்ணலை. பட் நான் கூடிய சீக்கிரம் இந்த புக் வந்து நான் ரிவ்யூ பண்ணிடுவேன். ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் இந்த புக்கை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக நல்லா இருக்கும் இந்த புக். அடுத்து வந்து குருதி ஆட்டம். இந்த புக் ரொம்ப நான் குற்ற பரம்பரை படிக்கலாமா வேண்டாமான்னு ஒரு மைண்டாக இருக்கும்போது, சரி அவரோட ட்ரையல் வெர்ஷனை வந்து வேலராமமூர்த்தி சாரோட இந்த புக் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் குருதி ஆட்டமே வந்து நான் எடுத்தேன். ஒரு பழிவாங்கிற உணர்ச்சியோடு இந்த கதை எழுதப்பட்டிருக்கும். ஒரு எந்த விதங்கள்ல நம்ம பழி வாங்கலாம், அதுக்காக நம்மளை எப்படி தயார்படுத்திக்கலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. இது ஒரு பேஜ் டர்னிங் புக்கா இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும். பட் எண்டிங் வந்து ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இருக்கும். எண்டிங் வந்து அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு ஆசிரியரே வந்து முன்னாடி எழுதியிருப்பாரு.
அதே மாதிரி தான் எண்டிங் வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருக்கும். அப்புறம் எனக்கு இன்னும் சொல்ல போனோம்னா செவ்வந்திக்கும் தவசியாண்டிக்குமான அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், அவங்க காட்டுக்குள்ள போய் என்ன கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த புக்ல வந்து என்னைய உருக்கமா பார்த்த விஷயங்களா இருந்தது. குற்றப்பரம்பரை படிக்கிறதுக்காக ஒரு ட்ரையல் வருஷம் தான் இந்த புக் எடுத்தேன். பட் இந்த புக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பர்ஸ்டேனியா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த புக்கும் ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு, யாருக்காவது வேணா கண்டிப்பா வாங்கி படிக்கலாம். லாஸ்ட் புக் பட் மை ஃபேவரட் ஆத்தரோடது ஜெயகாந்தனுக்கு அப்புறம் எனக்கு ராமகிருஷ்ணன் சாரோடது ரொம்ப பிடிக்கும். இவரோட எழுத்தோட பாணி அவ்வளோ அழகா இருக்கும், சொல்லவே முடியாது. என்கிட்ட அடுத்தடுத்து நான் வாங்கி படிக்க வேண்டிய நிறைய புக் எஸ் ராமகிருஷ்ணன் சாரோட தான். ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ரஷ்யன் ஆத்தர்ஸ் பற்றி அவர் நிறைய விஷயங்கள் இந்த புக்கில் எழுதியிருந்தாரு. ஒரு காதல் பற்றி அந்த ஒரு ஆத்தர் எப்படி எழுதியிருப்பாரு, அவங்க லைஃப்ல என்னெல்லாம் கடந்து வந்திருப்பாங்க, ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணும்போது என்னெல்லாம் அவங்க கடந்து வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய எழுதியிருந்தாங்க. ஆத்தர்ஸ் மட்டும் இல்லாம ஒரு ஓவியரோட லைஃப்ல எப்படி இருக்கும், ஒரு கட்டுரை எழுதுறவங்களோட லைஃப்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் 20 கட்டுரைகள் இந்த புத்தகத்துல இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் புக்கு. நிறைய ரஷ்யன் ஆத்தர்ஸ் அவங்க பப்ளிஷ் பண்ண புக்ஸ் பத்தி எல்லாம் வந்து இந்த செக்காவின் மீது பனி பெய்தது இந்த புக்ல வந்து இருந்தது. ஸோ யாருக்காவது இந்த புக் வேணும்னு படிக்க, அதாவது இங்கிலீஷ் புக்ஸ் நான் நிறைய படிப்பேன், எனக்கு நிறைய ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த புக் படிச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து நிறைய ரெஃபரன்ஸ் புக்ஸ் கிடைக்கும், ஆத்தர்ஸ் ப்ளஸ் அவங்க புக்ஸ் நிறையாவே கிடைக்கும். அது அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த புக் படிக்கலாம். ஸோ நான் இந்த மந்த் நான் படிச்ச புக்ஸ் வந்து இந்த 6 புக்கு தான். ஓவராலாக எனக்கு எல்லா புக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் என்னோட பர்சனல் ஃபேவரட் அப்படின்னா வந்து அது கண்டிப்பாக செக்காவின் மீது பனி பெய்யுது அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த எல்லா புக்குமே வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கு, தேடி பாருங்க கண்டிப்பா கிடைக்கும். உங்க யாருக்காவது வேணும்னா படிச்சுட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எந்த புக் நல்லா இருக்குன்னு. அவ்வளவுதான், நான் ரொம்ப சீக்கிரம் இந்த வீடியோவை முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.